அப்பு அப்பு ஷார்ட் ஸ்டோரி. மகா நடிகனாக பிரபல்யம் அடைந்துவிட்ட அப்பு தன் அனைத்து பேட்டிகளிலும் இறந்துவிட்ட தன் பெற்றோர் குறித்த கேள்விகளுக்கு தாயாரை தவிர்த்து தன் தந்தையை பற்றியே அதிகம் பேசினான். மக்களின் மனம் கவர்ந்த அப்பு தன் தந்தையாரை பற்றி அலசி ஆராய்ந்து தனக்கு அவரிடம் பிடித்தவை பிடிக்காதவை என்று ஒவ்வொரு மேடையிலும் கடைசி சில நிமிடங்கள் சொல்லி பேச்சை முடிப்பது வழக்கம். திரையுலகினர் யாவரும் கரகோஷம் எழுப்பி அவன் பேச்சை ரசித்து தாங்களும் தன் தந்தையாரை ஆராய நினைத்தனர். ஒவ்வொரு பட வெற்றி விழா மேடைகளிலும் அனைவருக்கும் நன்றி கூறும் விதத்தில் பேசும் அப்பு கடைசி நிமிடங்களில் வழக்கம்போல் தன் வாழ்வில் சிறுவயதில் கண்ட தந்தையின் ஞாபகங்களில் ஏதாவது தன்னை கவர்ந்த அல்லது பாதித்த சம்பவத்தை கூறியதும் வெளியில் அதை கேட்கும் மக்களும் அவனது தீவிர ரசிகர்களும் தந்தை பாசகர்களாகிவிட்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் தந்தையாய் இருப்பவர்களுக்கு ராஜமரியாதைதான். அப்புவே சொல்லிவிட்டாரே. அப்பாவின் ஒவ்வொரு அசைவையும் அவர் எப்படியெல்லாம் மனதில் பதிவு செய்து இப்போது அனைவரும் அறியும்படி வெளிப்படுத்துகிறார் என்று மக்கள் சிலாகித்தனர். அப்பு திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவனை சந்திக்க வரும் திரையுலக விஷயங்களை கலந்தாலோசிக்கும் அலுவலர்களை மற்றும் கதாசிரியர் முதலானவர்களை கீழே அலுவலக அறையிலேயே சந்தித்து பேசுவான். அங்கேயே இருக்கும் சிறு அறை தடுப்பில் அவர்களுக்கு உணவு வரவழைத்து தந்து உபசரிப்பான். எவரையும் மேலே தன் குடியிருப்புக்குள் அவன் அழைக்க விரும்பியதே இல்லை. வீட்டை கூட சுத்தம் செய்யவும் சமைக்கவும் ஒரே ஒரு வேலைக்கார கிழவி நியமிக்கப்பட்டிருந்தாள். பிறவி ஊமையாகவும் அப்புவின் தூரத்து உறவினருமான அந்த கிழவியை அவள் யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் தன் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே அப்பு தனக்கு ஒதுக்கி வைத்திருக்கும் அறையில் தங்கிக் கொள்வாள். மற்ற நட்சத்திரங்கள் யாவும் புது புது வீடுகள் வாங்கி மற்றவர்களை அழைத்து காட்டி பெருமைப்பட்ட போதும் அப்பு தன் வீட்டை மாற்றாமல் கார்கள் மட்டும் பல வாங்கினான். வீடு மாற்றவும் இல்லை, வேறு வீடு எதுவும் வாங்கவும் இல்லை. இது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்னதான் அவன் வீட்டுக்குள் இருக்கும் என்று காண பலரும் ஆவலுற்றனர். அவன் படப்பிடிப்பு சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றபோது வீட்டை பூட்டிவிட்டு அந்த கிழவியை உடன் அழைத்து செல்வான். இவ்வாறு அவ்வளவாக யாருடனும் பழகாமல், சொத்துகள் வாங்காமல் அப்படி பணத்தை என்னதான் செய்கிறான், யாருக்காக சேமிக்கிறான், ஒருவேளை வெளியுலகத்துக்கு தெரிவிக்காமல் ஏதாவது பெண் தொடர்பு இருக்குமோ என்றெல்லாம் திரையுலகினர் யோசித்தனர். அவ்வாறு அவன் எந்த பெண்களுடனும் நெருங்கி பழகியதாக தெரியவில்லை. ஒரு நாள் திடீரென்று அந்த கிழவி இறந்து விட்டாள். அவ்வளவுதான். திரையுலகமே கிளம்பி அப்புவின் வீட்டில் கூடியது. வெளியில் ரசிகர் கூட்டம் அலைமோதியது. அப்புவின் வீட்டுக்குள் நுழைந்த திரையுலகினர் நண்பர்கள் யாவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர். ஆம், வீட்டுக்குள் ஹால், சமையலறை, படுக்கறை என்று எல்லா பக்கங்களிலும் ஒரு அழகான தோற்றத்துடனும் கருணை மிகுந்த பார்வையுடனும் சற்றே சோர்வுற்ற முகமுமாக இருந்த ஒரு பெண்ணின் புகைப்படம் கருப்பு வெள்ளையில் இருந்தது. படங்களின் கீழே தெய்வம் என்று ஒரே ஒரு வார்த்தை எல்லா படத்துக்கும் கீழேயும் எழுதப்பட்டிருந்தது. கிழவியின் சடங்குகள் முடிந்த பின் பால்கனியில் நின்று அப்பு தன் ரசிகர்களுடன் பேசினான், இல்லை பேட்டி கொடுத்தான். பத்திரிகை உலகினர் கூடி சூழ வேலைக்கார கிழவியின் இறப்பு கூட அங்கு பிரபல்யம் அடைந்ததை முதலாக நிகழ்த்தியது அப்பு என்கிற நடிகரின் வீட்டில்தான் என்று அனைவரும் பேசினர். அப்பு கடைசியாக பேசும்போது வழக்கம்போல் தந்தை பற்றி பேசாமல் முதலாக தன் தாய் பற்றி பேசினான். தழுதழுக்க அவன் பின்வருமாறு பேசினான். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என் அப்பா இறந்து விட்டார். அதுவரைக்கும் தான் நான் படித்ததே. பின்பு உறவினர்கள் ஆதரவால் பராமரிக்கப்பட்டேன். நான் பிறக்கும்போதே என் அம்மா பிரசவத்தில் இறந்து விட்டாள். என் அப்பா மட்டுமே எனக்கு நினைவு இருந்ததால் அவரை பற்றிய செய்திகள் இதுவரை கூறி வந்தேன். என் அம்மாவின் முகம் காண எனக்கு ஆவலாக இருந்தது. எந்த பெண்ணையும் என்னால் நேசிக்க முடியவில்லை. நான் காணாத என் அம்மாவின் முகம் எனக்கு மிகுந்த ஏக்கத்தை தந்தது. என் அம்மாவுக்கு நான் பிறக்கும்போது பிரசவம் பார்த்தவள்தான் இந்த வயதான பெண்மணி. அந்த மூதாட்டியை கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வந்து இங்கே பல வருடம் நான் பராமரித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் வாழ்ந்த வீட்டில் உள்ள பழைய படங்களில்
என் அம்மாவை படமாக்கி வீட்டின் எல்லா பகுதிகளிலும் இங்கு வந்து மாட்டி வைத்தேன். சிறு வயதில் எனக்கு இருந்த நடிப்பு ஆர்வத்தால் நான் திரையுலகில் நுழைந்து உங்கள் அனைவரின் ஆதரவாலும் பலருக்கும் தெரிந்த பெரிய நட்சத்திரமாகிவிட்டாலும் உங்களுக்கு இருக்கும் அம்மா எனக்கு இல்லை. உங்களில் பலருக்கும் இருக்கும் அம்மா எனக்கு இல்லை. நான் பிறந்ததால் தான் என் அம்மா இறந்து விட்டதாக எனக்கு மிகவும் வருத்தம் உண்டு. அதனால் என் சம்பள மிகுதியை கர்ப்பிணி பெண்களின் நலத்துக்கு நன்கொடையாக உதவுகிறேன். எந்த பெண்ணுக்கு பிரசவம் ஆனாலும் அந்த மருத்துவமனைக்கு முன்கூட்டியே எனக்கு தகவல் தரச் சொல்லி பிரசவ சமயத்தில் ஆகும் செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் பல அம்மா இல்லாத மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை ஆகும் படிப்பு செலவையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தினமும் என் தாயை வணங்கிவிட்டே படப்பிடிப்பு செல்வேன். அடிக்கடி ஊமை பாட்டியிடம் என் தாயின் பேச்சு, நடை, உடை, அசைவுகள் அனைத்தையும் பற்றி கேட்பேன். அந்த பாட்டி சொல்வதை புரிந்து கொண்டு என் அம்மாவை நான் அருகாமையில் உணர்வதற்காகவே ஊமை பள்ளியில் பயின்றேன். 6 மாத பயிற்சியில் கற்று ஒவ்வொரு நாளும் படுக்கப் போகும் முன்பு அந்த பாட்டியிடம் என் அம்மாவை பற்றி பேசுவேன். என்னை பெற்றெடுக்க என் அம்மா எப்படியெல்லாம் வலியில் துடித்தாள் என்கிற முகபாவனையை அந்த பாட்டி சைகையில் கூறும்போதெல்லாம் எனக்கு மனம் நெகிழ்ச்சி அடைந்து மனம் உடைந்தேன். என் போன்ற கிறுக்கனாக நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம். நீங்கள் பலகாலம் என் வாழ்வு ரகசியம் அறிய ஆசைப்பட்டதால் இதை கூறினேன் என்று முடித்து அப்பு கண்ணீர் பெருகி நிற்க அங்கு கூடியிருந்த அனைவரும் கதறி அழுதனர். முற்றும்.